ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் ரெசிபியோ இல்லாட்டி எதுவும் க்ளீனிங் விலாகு அது மாதிரி எதுவுமே நான் பண்ணலை. நான் ஜஸ்ட்டு பேசணும்னு நினச்சேன். அதனால நான் என்னோடய சப்ஸ்கிரைபர்கிட்டையும் எல்லாட்டையும் நான் பேசுகிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். நான் யூடியூப்க்கு வந்தது எதுக்கு, என்ன ஆகுது யூடியூப்பில் என்ன மாதிரி நியூ யூடியூபர்ஸ்லாம் வர்றாங்களே, அவங்கெல்லாம் எப்படி சர்வை பண்ண முடியுமா இங்கே அப்படின்ற ஒரே ஒரு ரீசனுக்காக நான் இங்கே பேசலாம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்ல போகிறேன். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்டில் ஏதாவது சொல்லணுன்னா நீங்கள் சொல்லுங்கள். என்ன மாதிரி நீங்களும் புது யூடியூபராக இருந்தீங்கன்னா. ஆக்சுவலி நான் இங்கே யூஎஸ்க்கு ஒரு 2 to 3 வருஷம் ஆயிடுச்சு. எனக்கு இந்தியாவில் இருக்கும்போது எனக்கு இந்த யூடியூப் பற்றின ஒரு ஐடியாவும் இல்லை. பட் இங்கே நம்ம யூஎஸ்க்கு வந்துட்டோன்னா ஹஸ்பண்ட் ஒர்க்கில் பிஸியாக இருப்பாங்க. அதே மாதிரி பசங்க ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. நம்மளுக்கு அங்கே மாதிரி எங்கள் ரிலேஷன்ஸ் வீட்டுக்கும் போக முடியாது. ஃப்ரெண்ட்ஸு ரொம்ப லிமிட்டடாக தான் இங்கே கிடைப்பாங்க. எனக்கு வந்த புதுசில் ஃப்ரெண்ட்ஸு இல்லை இங்கே. அதனால் நான் எனக்கு மைண்டு ரொம்ப அப்செட்டாக இருந்தனால நான் ஒரு யூடியூப் மாதிரி ஒன்று ஆரம்பித்து அதில் நம்ம மைண்டை டைவர்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரே ஒரு ரீசனுக்காக தான் மெயினாக நான் யூடியூப் ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு நான் ஒரு சேனல் ஆரம்பித்தேன் வந்த புதுசில். அந்த சேனலில் ஒரு ஷார்ட்ஸ் கிட்டத்தட்ட 700K வியூஸ் போச்சு. நல்லா எனக்கு சப்ஸ்கிரைபரும் வந்திருந்தாங்க. பட் அதில் என்ன யூஸ்லெஸ் ஆகிடுச்சுன்னா, வாட்ச் ஹவர்ஸும் வரல. அதே மாதிரி நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தால் நம்ம வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும், அதுவும் இல்லை. இல்லாட்டி ஷார்ட்ஸ் அட்லீஸ்ட் 10 மில்லியன்ஸ் நம்ம கம்ப்ளீட் ஆகிருக்கணும், அதுவும் இல்லை. எனக்கு 1000 சப்ஸ்கிரைபர் மட்டும்தான் வந்துருந்துச்சு. ஷார்ட்ஸ் போனனால என்னோடய வாட்ச் ஹவர்ஸும் எனக்கு வரல. ஃபஸ்ட்டு அந்த வீடியோ அந்த சேனல் எனக்கு அப்படியே ஃப்ளாப் ஆயிடுச்சு. ஏன்னா மேக்ஸிமம் ஷார்ட்ஸ் போக போக லாங் வீடியோ எது போட்டாலுமே எனக்கு போகவே இல்லை. அதுக்கப்புறம் நான் அந்த சேனல் அப்படியே நான் ட்ராப் பண்ணிட்டேன். பட் நம்ம ரிலேஷன்ஸ், நம்ம சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நம்மளை ரொம்ப டீக்ரேடாக தான் பேசுவாங்க, எல்லாம் தெரியும். ஏன்னா நீங்களாம் நான் பெரிய யூடியூபராக இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன், நீ வந்துடுவீங்களா அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. எல்லா பெரிய யூடியூபர்ஸும் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது யாருக்கும் தெரியாது. அதுக்கப்புறம் அவங்க வளர்ந்து தான் எல்லாத்துக்குமே தெரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி சிறுதுளி பெருவெள்ளம். நம்ம ஃபஸ்ட்டு நம்மளுக்கு நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டான ஆளெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். என்னை யாராவது டீமோட்டிவேட் பண்ணால் நான் அப்படியே டவுன் ஆயிடுவேன். அது மாதிரி தான் எனக்கு ஃபஸ்ட்டு அந்த சேனல் ஆரம்பித்து என்னை எல்லோரும் டீமோட்டிவேட் பண்ணனால நான் அப்படியே டவுனாகி அந்த சேனலே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் இந்த சேனல் ஆரம்பித்தேன். எதுக்கு நம்ம மற்றவங்க பேச்சை காது கொடுத்து கேட்கணுன்ட்டு. நம்ம அப்படி இந்த யூடியூப் நம்ம ஆரம்பிச்சிட்டோன்னா நம்ம ஃபஸ்ட்டு டவுன் ஆகவே கூடாது. யார் என்ன வேணாலும் பேசட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுறணுங்க. நம்ம நம்மளோட மட்டும்தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். நம்ம ஒர்க்கில் நம்ம இதில் யாரை வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க. நாங்கள் என்றைக்காவது ஒரு நாள் வருவோம். எனக்கு ஒன்று தான், நான் வீட்டில் தனியாக இருக்கனால என்னால் முடிஞ்ச ஹெல்ப் ஏதாவது நான் வீட்டில் செஞ்சு கொடுக்கணும். எனக்கு அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது பேமெண்ட் வந்துடணும் அப்படின்ற ஒரு ஆசையில் தான் நானும் ஆரம்பிச்சிருக்கேன் யூடியூப். எல்லாத்துக்கும் அந்த ஆசை இருக்கும். யாருமே இவ்வளோ எஃபர்ட் போட்டுட்டு வந்தால் வரட்டும் அப்படின்றதுல இருக்க மாட்டாங்க. ஏதோ நம்மளுக்கு முடிஞ்சது நம்ம ஹெல்ப் பண்ணலாம் நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு அப்படின்ற ஒரே ஒரு எண்ணம் தான். நம்மளுக்கு டைம் பாஸும் ஆகணும், அதே மாதிரி நம்ம மைண்டும் கொஞ்சம் ஃப்ரீயாக ஆகணும். தனியாகவே காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் இருந்தால் தான் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த வலி என்னன்ட்டு. அதனால நான் இந்த மாதிரி என்னோடய மைண்டை நான் மாற்றிக்கிட்டேன். எனக்கு இங்கே வரணுன்ற ஆசை இதெல்லாம் ரொம்பலாம் இல்லை. பட் இங்கே வந்தாச்சு. நம்மளுக்கு இங்கே தான் எழுதி வச்சுருக்கான் கடவுள்னும் போது நம்ம இங்கே வந்தாச்சு. வந்துட்டு நம்ம எப்படி நம்ம மைண்டை மாற்றிக்கணுமோ அப்படி மாற்றிக்கணும். சின்ன சின்ன வேலையிலலாம் நான் செஞ்சு நான் அதெல்லாம் கொஞ்சம் சேனலில் போட ஆரம்பித்தேன். குக்கிங் விலாகு, அப்புறம் யூஎஸில் அமெரிக்காவில் நாங்கள் இருக்கிற இடத்துல வெளியில் போகிறது, இந்த மாதிரி ஷாப்பிங் விலாக்ஸ்லாம் நான் போட ஆரம்பித்தேன். பட் அவ்வளோவா எனக்கு ரெஸ்பான்ஸ் எல்லாம் இன்னும் கிடைக்கல. ஒரே ஒரு வீடியோ மட்டும் எனக்கு 10K கிட்டத்தட்ட வந்திருக்கு. அதாவது எங்கள் மாமியார் ஊர்லேருந்து இந்தியாவிலேருந்து கொண்டு வந்த பொருள்னு சொல்லி நான் போட்டிருக்கேன் ஒரு வீடியோ. இந்தியா டு யூஎஸ்ஏலேருந்து என்னென்ன கொண்டு வந்தாங்கன்ட்டு அந்த வீடியோ மட்டும் எனக்கு நல்லா போச்சு. பட் நம்ம எல்லா வீடியோவும் போகுது, நமக்கு சப்ஸ்கிரைபர் வந்துருவாங்கன்ற அந்த மைண்ட் செட்லேயே நம்ம வரக்கூடாதுன்றது எனக்கு இது மூலயமா தெரிஞ்சிச்சு. பார்க்குறாங்க, பட் எல்லோரும் லைக் பண்ணுறதும் ரொம்ப குறைச்ச பேர் தான். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் ரொம்ப ரொம்ப கம்மியான ஆளுங்க தான். நம்ம அதை சொல்ல முடியாது. ஏன்னா எங்கள் வீட்டுக்கு வீடு இப்போ யூடியூபர் இருக்கனால எல்லா சேனலையும் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் யூடியூப்க்கு. அது ஒன்று தாங்க மெயின் ஃபஸ்ட்டு. ஐயோ வந்துட்டோமே, உடனே மானிட்டைஸ் ஆயிடணுமே, உடனே நம்மளுக்கு காசு கிடச்சிடும், அந்த வாட்சர்ஸ் வந்துடணும், அது மாதிரிலாம் எதிர்பார்க்க முடியாது. ஷார்ட்ஸில் கண்டிப்பாக வரவே வராதுன்றதை நான் நல்லா தெரிஞ்சுட்டு தான் நான் என்னோடய ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இதை நான் யூடியூப்பில் லாங் வீடியோ அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். நான் ஏதோ எனக்கு இப்போ முன்னாடிக்கு இப்போ பரவாயில்லை. பட் என்ன தான் இருந்தாலும் எல்லா வீடியோஸும் அப்லோடு ஆச்சுன்னா 1000 வியூஸு 10,000 வியூஸ்லாம் போக மாட்டேங்குது. 50 வியூஸ் போகிறதும் இருக்குது.
அதனால நம்மளுக்கு வந்து இங்கே ஃபஸ்ட்டு பொறுமை வேணும். ஆனால் 1 இயரில் கம்ப்ளீட் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. கடவுள் நம்ம கூட இருந்தாருன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு வீடியோ நம்மளுக்கு நல்லபடியாக போகும். அந்த நம்பிக்கையில் நம்ம டெய்லி வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணலாம். அப்லோட் பண்ணால் அதில் வந்து நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர் மட்டும் கிடைப்பாங்க. பட் வாட்சர்ஸ் அதில் வராது. நம்ம போடுற எல்லா லாங் வீடியோவும் சப்ஸ்கிரைபர்ஸ் பார்ப்பாங்க அப்படின்னும் நம்ம சொல்ல முடியாது. அதனால நம்மளுக்கு இதில் வந்து பொறுமை ரொம்ப முக்கியம். மெயினாக காசு வரணுன்றதுக்காக நம்ம யூடியூப் ஆரம்பிச்சிருந்தோன்னா அப்படியே அந்த மைண்ட் செட்டை மறந்துடணும் நம்ம. ஏன்னா இப்போது பெரிய பெரிய யூடியூபர்ஸ்க்கு கூட இப்போ வியூஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் போகுது. ஏன்னா யூடியூப் சேனல் நிறைய ஆரம்பிச்சிட்டனால ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. நம்ம யூடியூப் மானிட்டைஸ் ஆகிறது, $100 நம்மளுக்கு கிடைக்கிறது, அது எல்லாமே. இங்கே வந்து நம்ம நல்ல கண்டென்ட் கொடுக்கணும். நம்ம வீடியோஸ் குவாலிட்டி நல்லா இருந்து நம்ம பேசுகிறதெல்லாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நமக்கு சப்ஸ்கிரைபர் வருவாங்க. அதுவும் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் முகம் காட்டாமல் தான் சரி. எங்கள் வீட்டில் நான் வந்து யூடியூப் ஆரம்பிக்கிறதே என்னோடய ஹஸ்பண்ட், என்னோடய பிள்ளைங்களை தவிர வேறு யாருமே எனக்கு சப்போர்ட் இல்லை. பட் ஆனால் என்னோடய கான்ஃபிடென்ட்டு இவங்க எனக்கு கொடுத்த ஒரு கான்ஃபிடென்ட்டில் நான் வந்து யூடியூப் போடுறேன். மற்ற எனக்கு ரிலேஷன்ஸை யாருக்குமே பிடிக்காது. அப்படி இருக்கும்போது நான் என்னோடய முகம் காமிச்சு நான் வந்து யூடியூப் போடணுன்றது கண்டிப்பாக சாத்தியமே இல்லை. அதனால் நான் போடுறது முகம் காட்டினா மட்டும்தான் வந்து சப்ஸ்கிரைபர் பிடிக்கும் அப்படின்றத தாண்டி இல்லை இதுலேயும் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் நான் போட்டிருக்கேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர் வருவாங்க, எனக்கு லைக் பண்ணுவாங்க, எனக்கும் சேனல் வந்து நல்லபடியாக வியூஸ் போகும். ஏன்னா எல்லாருமே இப்போ முகம் காட்டி தான் போடுறாங்க. பட் என்னோடதுன்ட்டு இல்லை, நிறையா யூடியூபர்ஸோட பிரச்சனை அது இருக்கும். வீட்டில் வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, முகம் காமிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. என்னோடய நிலைமையும் கிட்டத்தட்ட அப்படி தான். ஜஸ்ட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு மட்டும்தான் என்னால் போட முடியுமே தவிர என்னால் காமிக்க முடியாது. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் என்னால் கேட்க முடியுமே தவிர எனக்காக நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. கண்டிப்பாக என்னோடய வீடியோ கண்டென்ட்டில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல நல்ல கண்டென்ட்டாக போட்டு இன்க்ரீஸ் பண்ணுவேன். நான் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அந்த ஒரு நம்பிக்கையில் நான் வந்து எல்லா வீடியோஸும் அப்லோட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவையானதும் யூடியூப் ஆரம்பிக்கும் போது பொறுமை தேவை, கான்ஃபிடென்ட் வேணும், நல்ல கண்டென்ட் பார்த்து நம்ம போடணும். போட்டால் கண்டிப்பாக நம்மளுக்கு வியூஸும் வரும், சப்ஸ்கிரைபர்ஸும் வரும். ஆனால் புதுசாக இப்போ நிறையா யூடியூபர்ஸ் வந்துட்டனால எல்லா யூடியூபர்ஸுமே ஷைன் ஆவாங்கன்னு சொல்லி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கடவுள் துணை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளும் ஷைன் ஆகும் அப்படின்ற அந்த நம்பிக்கையில் மட்டும் நம்ம யூடியூப் ஓப்பன் பண்ணலாம். நம்ம டெய்லி ஏதாவது நல்ல கண்டென்ட் போட்டுகிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு கான்ஃபிடென்ட்டில் நானும் என்னால் முடிஞ்ச அளவெல்லாம் நான் போடுறேன். நான் வந்து அதுக்கப்புறம் என்னோடய புது சேனலில் நான் உடனே ஆரம்பித்து உடனே கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் இல்லை எனக்கு. ஏன்னா எனக்கே தெரிஞ்சிச்சு என்னோடய பழைய சேனல் வந்து ஃபுல்லாக வந்து சப்ஸ்கிரைபர் கிடச்சிது. ஆனால் வந்து எனக்கு அது மானிட்டைஸ் ஆகலை, ஒன்றுமே ஆகாதனால நான் ரொம்ப வெக்ஸ் ஆகி தான் இன்னொரு சேனல் ஆரம்பித்தேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் நான் நினச்சேன், நம்ம டவுன் ஆகக்கூடாது, யார் என்ன சொன்னாலும் நம்ம வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நான் திரும்ப வீடியோஸ் வந்து நல்ல நல்ல கண்டென்ட் வீடியோஸ்லாம் போட ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா இப்போ வந்து மானிட்டைசேஷனே ரொம்ப குதிரை கொம்பாக இருக்குது, அது எனக்கும் தெரிஞ்சிருக்கு. பட் நம்மளோட மைண்டு டைவர்ஷன்னு, நம்மளுக்கு கொஞ்சம் டைம் பாஸ் ஆகணும், இண்டிபெண்ட்டாக நம்ம இருக்கணும், அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக நான் இப்போ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால நம்ம ஃபஸ்ட்டு மெயின் வந்து நம்ம மேலே நம்பிக்கை வைக்கணும். என்ன மாதிரி சின்ன சின்ன யூடியூபர்ஸ் எல்லாத்துக்கும் நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் இதுதான். கண்டிப்பாக நம்மளுக்குன்னு சொல்லி ஒரு நாள் வரும். அந்த நாளில் நம்ம யூடியூப் வீடியோஸ் வந்து கண்டிப்பாக வியூஸ் நல்லா போய் நம்மளுக்கும் மானிட்டைசேஷன் வரும்ன்ற நம்பிக்கையில் நம்ம ஒவ்வொரு வீடியோவும் அப்லோட் பண்ணலாம். கடவுள் நம்மளுக்கு துணை இருப்பான்ட்டு. நான் வந்து என்னோடய டைம் பாஸ் இண்டிபெண்ட்டாக எனக்கு ஏதாவது வீட்டிலே இருந்துட்டு ஏதாவது நானும் சம்பாதிச்சு ஹெல்ப் பண்ணி கொடுக்கணுன்ற ஒரு ஆசை. ஏன்னா வேலைக்கு போகணுன்ற ஆசை எல்லாத்துக்கும் இருக்கும். ஆனால் எல்லாத்துக்குமே அந்த சிச்சுவேஷன் ஒத்து வராது. எனக்கு அந்த இதில் வந்து யூடியூப்பில் கிடைக்குன்ற ஒரு நம்பிக்கையில் நான் ஆரம்பித்தேன். அதேமாதிரி நீங்கள் எதுக்காக ஆரம்பிச்சிருக்கீங்க யூடியூப், உங்களுக்கு எப்படி போயிட்டுருக்குன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்கன்னு நானும் தெரிஞ்சுக்கிடுவேன். நம்மளோட நாள் வரணுன்றதுக்காக நானும் ப்ரே பண்ணிக்கிறேன், நீங்களும் ப்ரே பண்ணி நம்மளோட வீடியோஸ் நல்லபடியாக போகும். நம்ம கண்டென்ட்டும் நல்ல குவாலிட்டி, வீடியோ குவாலிட்டியெல்லாம் சூப்பராக கொடுத்தோன்னா கண்டிப்பாக போகும். அதேமாதிரி ரொம்ப இலகுன மனசு இருக்கவங்களாம் இந்த யூடியூப் சேனலுக்கு வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ நம்ம சேனலே போக மாட்டேதேன்னு சொல்லி நம்ம ரொம்ப டவுன் ஆகிடுவோம். அப்படி இல்லாமல் நம்ம ஃபுல் கான்ஃபிடென்ட்டில் வாங்க, உங்களுக்கும் ஒரு நாள் எல்லா வியூஸும் போகும். ஏன்னா இப்போ பெரிய பெரிய யூடியூபர்ஸ்க்கே வியூஸ் எதுவும் போக மாட்டேங்குது. நீங்கள் அவங்களோட செக் பண்ணிங்கனாலே தெரியும்.
முன்னாடி போயிருக்க அந்த வீடியோஸோட வியூஸும் இப்போ கிட்டத்தட்ட அவங்க போட்டுட்ருக்காங்கல்ல அந்த வியூஸ்க்குமே ரொம்ப ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும். அவங்களுக்கே அப்படி இருக்கும்போது நம்ம புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம். சிறு துளி தான் பெருவெள்ளம், ஒன்று ஒன்றா போட்டால் தான் 100 ரூபா வரும். அதனால நம்ம கொஞ்சம் பொறுமையாக ஒரு வீடியோவும் போடுவோம். நல்ல வீடியோ என்றைக்காவது ஒரு நாள் போகுன்ற நம்பிக்கையில் நம்ம வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கலாம். உங்களுக்கு நான் சொல்லியிருக்க பாயிண்ட்ஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணி எனக்கு ஏதாவது கமெண்ட்டில் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரொம்ப டவுன் ஆகக்கூடாது. சொல்கிறவங்க சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. நம்ம பாசிட்டிவ் மட்டும்தான் எப்போவுமே நம்ம லைஃப்பில் எடுத்துக்கணும். பாசிட்டிவாக எடுத்தால் பாசிட்டிவாக தான் மேக்ஸிமம் நடக்கும். ஏன்னா என்னோடய ஃபஸ்ட்டு சேனல் எனக்கு அவ்வளோவா நெகட்டிவ் கமெண்ட்ஸ்னு சொல்லி வந்ததில்லை. பட் ஃபஸ்ட்டு ஒரே ஒரு என்னோடய ஒரு வீடியோ வந்து ரொம்ப சூப்பராக போச்சு, ஷார்ட்ஸ் வீடியோ. அதுக்குமே நிறையா பேர் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. பட் நான் அதெல்லாம் இக்னோர் பண்ணி போயிட்டே இருந்தேன். அந்த வீடியோஸ் நல்லா போய் எனக்கு வாட்ச் ஹவர்ஸ் வராதனால நான் அப்படியே விட்டுட்டேன். இதை மட்டும் யாரும் தப்பு செஞ்சிடாதீங்க. எந்த ஒரு சேனல் ஆரம்பித்தாலும் அதில் வீடியோ கன்சிஸ்டண்ட்டாக போட்டே இருங்க. கண்டிப்பாக நல்லபடியாக போகுன்ற நம்பிக்கை நம்மளுக்கு வந்துடும். நான் இன்றைக்கி வந்து இந்த ஜஸ்ட்டு க்ளீனிங் எல்லாம் அப்படியே போட்டு அந்த வீடியோ போட்டுட்டு தான் அப்படியே நான் வந்து உங்கள்கிட்ட பேசிகிட்டே இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய ப்ளேலிஸ்ட் இருக்குது, பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பொறுமையாக கேட்டதுக்கு தேங்க்யூ ஸோ மச்.